நிர்மலா சீதாராமன் திடீர் கைது, உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி, அதிர்ச்சியில் மோடி. அதாவது ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் சோம்நாத் பார்வதியின் மனைவி லிபிகா மித்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கில் அவர் சார்பாக ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சோம்நாத் பார்தி வாதாட முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தரப்பில் தில்லி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிர்மலா சீதாராமன் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக சோம்நாத் பார்தியின் மனைவி லிபிகா மித்ரா சார்பில் தில்லி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு அண்மையில் தொடரப்பட்டது. அதில் தில்லியில் கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எங்களுக்கு இடையேயான திருமண முரண்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த நிர்மலா சீதாராமன், கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நாங்கள் இருவரும் சமரசம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது குறித்து வேண்டுமென்றே குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார். இது தனது கணவரின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற தேர்தலின் அவரின் வெற்றி வாய்ப்பை பறிக்கும் நோக்கில் இக்கருத்தை நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் என்று லிபிகா மித்ரா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த தில்லி கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ் தலால் இந்த மனுக்கு பதிலளிக்குமாறு நிர்மலா சீதாராமனுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லிபிகா மித்ரா சார்பில் வாதாட சோம்நாத் பார்தி ஆஜரானார். இதற்கு நிர்மலா சீதாராமன் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவதூறு வழக்கு அவரின் மனைவி தொடுத்துள்ளார். அந்த வகையில் சொந்த வழக்கில் சோம்நாத் பார்தி ஆஜராக முடியாது. எனவே வழக்கில் ஆஜராவதிலிருந்து சோம்நாத் பார்தி விலகிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய வழக்குரைஞர் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அப்போது தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க சோம்நாத் பார்தி தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. மேலும் இதை கேட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ் தலால் விசாரணையை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் எப்படியாவது நிர்மலா சீதாராமனை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதாக ஒவ்வொரு நிமிடமும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் பாஜகவினர். இதனால்தான் இந்த வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் நிர்மலா சீதாராமன். இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சி அடை வைத்து வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.